வாப்பா நீ வர சிக்கல விட்டுருக்காது. மது பிரியர்களை அலறவிட்ட பயங்கர உருவம். நெருங்க நெருங்க காத்திருந்த ட்விஸ்ட். டாஸ்மாகில் சிங்கமாக மாறிய நபர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பக்கத்துல இருக்கிற தாப்பழூர்ல 2 மதுக்கடைகள் இயங்கிட்டு இருக்கு. சத்தமல்லி பிரிவு சாலையில இருக்கிற மதுக்கடையில விற்பனையாளர் ரவி கடையை திறக்கும் போது பாம்பு இருந்ததை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு அங்கிருந்து ஓட்டம் பிடிச்சிருக்காரு. இதனால மது பிரியர்கள் மதுபான கடையை விட்டு கொஞ்சம் தள்ளி நின்று இருக்காங்க. அதுக்கப்புறமா அங்கிருந்த மதுபான பிரியர் ஒருத்தர், அட இந்த பாம்பை நான் சூப்பரா பிடிப்பேன் அப்படின்ட்டு செம்ம தைரியமா சார பாம்பை லாவகமா கையால பிடிச்சிட்டு வெளியே எடுத்துட்டு வராரு. பார்க்கும்போது ஈரக்கோளெல்லாம் அப்படியே நடுங்குது சாமி அப்படின்ற மாதிரி இருக்கு. மதுப்பிரியர்கள் நேரமாகி போனதுனால ரொம்ப ஆர்வத்தோட வந்து கடையில நின்று பாம்பை பார்த்துக்கிட்டு அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. பாம்பை அப்புறப்படுத்தினதுக்கு அப்புறமா தான் மதுப்பிரியர்கள் நிம்மதி பெருமூச்சியே விட்டுருக்காங்க. சுமார் 10 நிமிஷம் தாமதமா திறக்கப்பட்ட டாஸ்மாக் கடையில அவங்களுக்கு விருப்பமான விஷயத்தை வாங்கிட்டு போனது அந்த பகுதியில கொஞ்ச நேரம் பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தது. சென்னை துறைப்பாக்கத்தில் பெண்ணை கொலை செய்து துண்டு துண்டாக உடலை வெட்டி அடைத்து வைத்து வீசியதாகவும் அதிர்ச்சி வாக்குமூலம். அதிர்ச்சி அடைந்த காவல்துறையினர் விசாரிக்க வந்த பீதியூட்டும் தகவல். சென்னை துறைப்பாக்கம் குமரன் குடில் அருகே பிரதான சாலையில் கட்டுமான பணி ஒன்று நடந்து வருகிறது. இந்த நிலையில் அந்த பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக சூட்கேஸ் ஒன்று கிடக்க அந்த சூட்கேஸில் இருந்து ரத்தம் வடிந்திருக்க அதிர்ச்சி அடைந்தவர்கள் துறைப்பாக்கம் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். விரைந்து வந்த போலீசார் அந்த சூட்கேஸை திறந்து பார்த்தபோது பெண் ஒருவரின் உடல் பல துண்டுகளாக வெட்டப்பட்டு சூட்கேஸில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டு அதிர்ச்சி அடைந்து சம்பவ இடத்திற்கு வந்த சென்னை இணை ஆணையர் சிபி சக்கரவர்த்தி, அடையாறு துணை கமிஷனர் பொன் கார்த்திக் குமார் உள்ளிட்ட போலீசார் கொலை செய்யப்பட்டு வீசப்பட்ட பெண் யார் என தீவிரமாக விசாரணை மேற்கொண்டனர். அந்த பெண் 32 வயதான தீபா என்றும் சென்னை மணலியை சேர்ந்த அவர் பாலியல் தொழில் செய்து வந்தவர் என்றும் கண்டுபிடித்த போலீசார் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது அதே பகுதியில் தங்கியிருந்த ஒரு நபர் சூட்கேஸை கொண்டு வந்து அங்கு போட்டு சென்றது தெரிய வந்தது.